அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நாம சின்ன மருமகளை குழந்தை காணாம போனோன்னு என்ன சொன்னோமோ அதுதாங்க நடந்திருக்கு. ஆமாங்க, கருப்பும் மலரும் சேர்ந்துக்கிட்டு தான் சேதுபதி மனசுல இருக்கிற அந்த குழந்தையோட பாசத்தை தூண்டணும்னு ஒழிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறாங்க. அதை நம்ம சொல்லியிருந்தோம், அதை அப்படியே இன்னைக்கு நடந்து போச்சுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா நமக்கு எவ்வளவு ஹாப்பி. இது எல்லாம் குழந்தையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம், கருப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா என் புள்ள ஏறத்தான் அப்படின்னு நல்லா கொஞ்சுறாங்க. அப்படியே சாவித்திரியை நல்லா சும்மா சொல்லக்கூடாது, எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி அந்த ஈஸ்வரியை போட்டு வாங்குறதுல செம்ம காண்டா இருக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு மைத்த கலக்குதுங்க. ஐயோ ஐயோ, புள்ள மேல இவ்வளவு உயிராயிட்டானே அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுது, ஏன் கருப்பு இப்படியா பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கத்த. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் சின்னம்மா, என்ன பண்ணிட்டேன், எல்லாரும் ஆடி போயிட்டோம்ல. ஐயோ ஐயோ, புள்ள மேல அப்படியே அக்கறை. ஆமா. உடனே சாவித்திரி வருது. என்ன ஆமா, இப்பதான் சொல்லிட்டு இருந்தீங்க 1000 பிள்ளை காணாம போகுது, கிடைக்காம போயிடும் அப்படி இப்படி சொன்னீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன ரொம்ப பேசுறீங்க. இங்க பாருங்க தாச்சி, இங்க பாருங்க மகனி. விடுங்க விடுங்க விடுங்க, ஓயாம இதே பேசிட்டு இருக்காதீங்க. ராஜாங்க பாக்குற எல்லாத்தையும் தடுக்கிறாரு. ஐயா, புள்ள கிடைச்சிருச்சியா, நம்ம பெரிய வந்த கருப்புக்கு கடா வட்டி பொங்க வைக்கணியா அப்படி சொல்ல, கண்டிப்பா நாளைக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கருப்பு வராரு. ஐயா மாப்பிள்ள, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் மாமா, எனக்கு பாசத்தை வரைக்கிறதுக்கு இப்படிதான் பண்ணுவேன் மாமா, இனிமேலாம் அப்படி பண்ணாத மாமா, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சுக்கையா, நீ அந்த புள்ளைய தூக்கணியா, அதுக்காகத்தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. மலர் வந்து, ஏன் மலரு அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, இப்படிலாம் பண்ணாத மலரு, எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேல. பார்த்தீங்கன்னா ஒரு குரல் அங்கே நம்ம தமிழ் செல்வி தான் வந்துட்டு செம்மையா கத்துறாங்க. என் பிள்ளைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை தருவீங்களா தரமாட்டீங்களா, நீங்களே நாடா ஆடுவீங்களா ஒழிச்சு வச்சுட்டு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் வந்துட்டு பஞ்சாயம் நடக்குதுங்க. இங்க பார், என் பிள்ளைய தர முடியாது, என்ன பண்ணிக்கொடி, அது ஏன் பிள்ளடி ஏற தண்ணி. ஓ, இப்பதான் தெரியுதோ, அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னீங்க, அன்னைக்கு அப்புறம் சொன்னதான், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சேர்ந்து வாழலையா, என்னமோ புதுசா சொல்ற, அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன்ட்டு. நான் இன்னைக்கு இல்லடி என்னைக்குமே சொல்லுவேன், அது என் புள்ள தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் பாத்துக்கிறேன், பஞ்சாயத்து கூட்டுறேன், எப்படி பிள்ளைய வாங்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. ஆளுங்க எல்லாம் வந்து உட்காடுறாங்க. ரெண்டு பக்கட்டும் வாக்குவாதம் நடக்குது. தமிழ்ச்செல்வி, அவங்க சொல்றது சரிதானம்மா, அவங்களுக்கும் ஒரு புள்ள வேணும், உனக்கு ஒரு புள்ள, நீ ஒரு புள்ள பிறந்தா நினைச்சுக்க, என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க, ஒரு தாய் எப்படிங்க பிள்ளை உயிரோட ஒரு பிள்ளைய விட்டு கொடுக்க முடியும், ஏமா யாருக்குமா விட்டு கொடுக்குற, அவங்க அப்பாவுக்கு தானே, அவங்களுக்கும் உறுத்து இருக்குமா, நீ என்னம்மா இப்படி பேசுற அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க, சரிங்க, 2 பிள்ளைல ஆளுக்கு ஒரு பிள்ளையா கொடுத்துக்கோங்க, குலக்குச்சிட்டு போட்டு பாருங்க யார் பிள்ளை யார்கிட்ட போட்டுன்னு சொல்ல அப்படி பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி ஒத்துக்கே மாட்டிக்கிறாங்க. வேற வழி இல்லம்மா, நீ ஊரோட ஒத்துத்தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மா அப்பா எல்லாரும், விடு தமிழ், ஏதோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சேது 2 பிள்ளையும் வேணும்னு கேட்குறாங்களா, 2ஐயும் கேட்குறாரு, உனக்கு ஒன்றாவது வருது இல்லை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படி சொல்ல சரின்றாங்க. எழுதி போடுறாங்க. பெண் குழந்தை யாருக்கிட்ட ஆண் குழந்தை யாருக்கிட்டன்னு பார்த்தா சேது வேண்டிகிட்டே இருக்காரு. கரெக்டாக அவங்க அம்மாவே அவங்ககிட்ட வந்துடுது. இப்போ ஆண் குழந்தை தமிழ்ச்செல்விட்ட போயிருதுங்க. எழுதி போட்டதுல தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆண் புள்ள பிள்ளைய இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா, பிறந்ததுலேருந்து அப்படியே தூக்கி கையில கொடுத்து வாங்கையில அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் நம்ம இத்தனை நாள், அதாவது ஒரு வாரம் வளர்த்துருப்பாங்க இல்லையா, அது அப்படி நம்மளை விட்டு போகுதேன்னு அவங்களுக்கு உயிரே போகுது. தமிழ்ச்செல்வினால என்ன சொல்றதுனே தெரியல. வேணும்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, வாழுங்களேன், ஏன்னா இங்கதான் வச்சு பஞ்சாயத்தை முறிச்சோம், இது ஒன்றும் நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகல, சட்டப்பிரகாரம் போகல, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற பாக்குது. பிள்ளைக்காக அவன் மூஞ்சிலே போய் முழிக்கிறது, நம்ம எப்போ பார்த்துக்கிறோம், இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு 2 பேருமே அதே மாதிரி நினைக்க, இல்லைங்க நாங்கள் என் பிள்ளையோட நான் வாழ்ந்துக்கிறேன், நானும் என் பிள்ளையோட வாழ்ந்துக்கிறேன், இவரோட வாழணும், இவர் மூஞ்சில முழிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை, நிறுத்துடி, எனக்கும் அப்படி தாண்டி அப்படின்னு மறுபடியும் சண்டையை போட, பா நிறுத்துங்கப்பா, என்னையா செய்யுது, நீ ஒரு எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற, நீலாம் இப்படி பேசலாமா, பதவிக்கும் பொறுப்புக்கும் மரியாதை கொடுக்க வேணாமா, இப்படி என்னமோ லோ கிளாஸ் அளவுக்கு இறங்கி பேசுகிற, இல்லை சார் அது ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கி மாற்றி மாற்றி கொடுக்க வாங்கிக்கிட்டு அப்படியே முத்தமலை பொழிகிறாருங்க. அம்மாண்டு, என் அம்மா எனக்கே கிடைச்சிருச்சு, என் அம்மா எனக்கே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்ச்செல்வி தாங்க பெத்த மனசுங்க, எப்படிங்க விடுவாங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஆனாலும் விதி வலியது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஈஸ்வரி இந்த 3 குரூப்ஸ், என்னடி இப்படி நடந்துருச்சு, ஆணித்தரமா இப்ப பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள வருதே, பொம்பளை பிள்ளைய பார்த்தா இங்க மோகனால இருந்து அவங்க புருஷன் அப்படியே பாக்குறாரு, தான் சேதுவோட அம்மா என் பொண்டாட்டி வந்துருச்சா அப்படின்னு. ஆனா என் பொண்டாட்டின்னு யாருமே குழந்தைய கொஞ்ச முடியாதுங்க. என் அப்பா, என் அண்ணன், என் புள்ள, என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்னு எதை வேணாலும் சொல்லி பிள்ளைங்களை கொஞ்சலாம். ஆனா என் பொண்டாட்டி, நீ என் புருஷன் அப்படின்னு கொஞ்சம் முடியாதுங்க. ஆனாலும் இது என் தாய் அப்படின்னு கொஞ்சுறாரு அந்த பிள்ளைய. சேதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அம்மா கிடைச்சிச்சுன்னு. அடுத்து தமிழ்ச்செல்வி பார்க்குது, எப்படியாவது அந்த பிள்ளைய வாங்கணும், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு இருக்கல, வழியில பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சேது பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க, அந்த பிள்ளை என்னோட பிள்ளை, ஏன் ரத்தம், நான் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த பிள்ளை, அதை கொடுங்களேன். ஏய் நீ என்ன கிறுக்கா, அதான் எனக்குன்னு கொடுத்தாச்சுல, அதான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாச்சுல, அப்புறம் நடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்குறாங்க. இங்க பார், அந்த பிள்ளை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்,
பார்த்துக்கிறேன். அந்த பிள்ளை நினைக்குது கோர்ட்டில் போய் சொல்லி பண்ணிக்கிறோம்னு நினைக்குது. பார்த்துக்கலாம்டி பார்த்துக்கலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட எங்கள் அம்மாவை நான் விட மாட்டேன்டி, என் பிள்ளைய விட மாட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. கருப்புக்கிட்டையும் மலர்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பிள்ளைய கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். அந்த தமிழ் சொல்லி தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா, யாரும் தூக்கிட்டு போக விட்டுறக்கூடாது, போனால் உங்கள் எல்லாரும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கல. கருப்பு பார்க்குறாரு, மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கோயா, நீனு தான் இந்த வீட்டில் இருக்கிற, அப்போ காணா போனால் உனக்கும் தானே பொறுப்பு. என்னம்மாம்மா சாமத்தியமாக பேசுகிற நினைப்பா, இல்லையா எங்களை மட்டும் திட்டுற, நீனும் பார்த்துக்கோ அப்படிங்கல. நான் பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா என்ன? இங்கே பார்த்தா அவர் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரா. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேர் என்ன பண்ணலாம்? ஏய் ஒரு ஐடியா என்ன? ஏற்கனவே கருப்பு தூக்கிட்டு போயிட்டானா, இப்போவும் நம்ம அந்த பிள்ளைய காணா பண்ணிட்டா அவன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம்ல. ஆமாண்டி ஏதோ பண்ணலாண்டி, உங்கள் பிள்ளை சேது என்னை தொடவும் மாட்டேங்கிறார், பேசவே மாட்டேங்கிறார், ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. ஏய் அப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பாக பிள்ளைய தூக்குறோம். எப்படிம்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. நிறைய என் புள்ள இருந்தானா அவன்கிட்ட தூக்கி கொடுத்துடலாம். ஒன்றுமே புரியலையே. அடுத்து பார்த்தா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு ஒரு குரல். போஸும் காவியா வந்து நிற்கிறாங்க. ஏ போஸு, நான் நினச்சேன்டா வந்துட்டேன்டா அப்படிங்கல. என்ன நினச்சிங்க? நமக்கு எதுவுமே வேலை பார்க்க கையொழிஞ்சு கிடக்கு, நம்ம புள்ள வந்தானா எல்லாத்தையும் திருட்டுத்தனம் நம்ம பண்ணுறதெல்லாம் துணையா நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்களா அத்தை அப்படின்னு காவியா சொல்லணும். அப்படி பாவி கரெக்டாக சொல்கிறாளே 3 பேரும். இப்படி எப்படிம்மா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு திரும்பிக்கிட்டு பேச, சரி சரி இரு அப்படிங்கல. என்னத்த கரெக்டாக சொல்லிட்டேன், எப்படி இவன் நினைச்சான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அதையுமே நினைக்கிறாளே. என்னம்மா காவியா எப்பெல்லாம் பேசுற, வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பார்த்துக்கிறேன், எல்லாம் திருட்டுத்தனம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்ட்டு போறாங்க. என்ன மாமா இந்த மாதிரி எல்லாமே கேள்விப்பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி கொஞ்சறாங்க வைக்கிறாங்க. உனக்காண்டி நான் பாரு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சின்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கழுத்துல இருக்க செயினை போடுறாங்க, பொம்மை எடுத்து வைக்கிறாங்க. ராஜாங்கமும் சேதும் ஏமா அதெல்லாம் வேணாண்டா, சும்மா இருங்க, இவ ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சறாங்க. பத்தாக்கு இது ஒன்று, ஏற்கனவே அல்ல கை லொல்ல கை, இதில் இது வேறையா அப்படின்னு இது 3 பேசிட்டு அங்கிட்டு போகுதுங்க. இந்த 3மே சரியில்லையே, ஏதோ நடக்குது, வாட்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மாமா தமிழ்ச்செல்வி இப்படி என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா நீ உனக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரியும் தான், தமிழ்ச்செல்வி அப்படி போய் சொல்ல மாட்டா, பண்ணியிருந்தா ஆமான்னு ஒத்துருப்பாங்க அப்படிங்கல. இங்கே பார் அதெல்லாம் விட்டுரு, நம்ம பிள்ளைய வளர்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளிக்க போயிடுறாங்களா. குளிக்க போனோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போசை கூட்டி வச்சுட்டு டேய் இந்த மாதிரி அந்த பிள்ளைய கடத்திடுடா. அம்மா ஐயோ ஏன் மேலே பழி போடாதம்மா. என்னடா சொல்ற, உன் மேலே என்னடா பழி போட்டேன்? ஆமா இதை நான் இப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னா என் மேலே நீ பழி போடுவ, இல்லை செஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி அந்த தமிழ்ச்செல்வி. ஐயோ நான் மாட்டேன். இங்கே பாருடா, இந்த சொத்தெல்லாம் வேணும்னா ஐஸ்வர்யா உங்கள் சேதனோட வாழணும்டா, அதுக்கு அவள் வாழட்டும். ஏய் உனக்கு திறமை பத்தாது, இப்போ ஆடி பாடி ஏதாவது வளைச்சு போட பாப்பியா, புள்ளைய தூக்கு அதை தூக்குன்னு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல. இங்கே பாருடா, தூக்கி கொண்டு எங்கிட்டா காடு மாத்திடுறா, இல்லைன்னா எங்கே கொடுக்கலாம், புள்ளை இல்லாதவங்க எத்தனையோ கிராமத்து பக்கம் இருக்குது இல்லை, அங்கே கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துரு, அதெல்லாம் கண்டுக்காத, இல்லையா ஆதரவு விட்டுறது இல்லத்தில் கொண்டு விடுறா, அது இருக்க நமக்கு விடைஞ்சிடா அப்படின்னு சொல்ல. ஏன் மேலே பழி வரும், அதெல்லாம் கருப்பு மேலே போட்டுடலாம், அவன் தான் தூக்கி ஏற்கனவே கடத்திருக்கான்ல. அம்மா நாளை முன்னே ஏதாவது வந்தா என்னை விரட்டிடுவாங்கம்மா. அம்மா அப்பா பெரியப்பா விரட்டுறாரோ இல்லையோ, என் பொண்டாட்டி ராட்சசி அவ விரட்டிடுவாம்மா அப்படியே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குமா காவியா. அட பாவி, எல்லாம் இது வரைக்கும் சொன்னது கூட சரிங்களா, கடைசியில் நான் ராட்சசி உன்னை நான் கொடுமைப்படுத்திடுவான் விட மாட்டேனா, இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு வேகமாக போகிறாங்களா. இல்லை அவங்கள கையங்களமாக பிடிக்கணும், அப்போ தான் இன்னைக்கு மாட்டுச்சுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறாங்க. பிள்ளையும் அதே கரெக்டாக அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்குங்க. இந்த பிள்ளை மலர் பிள்ளை பால் காய்ச்ச போயிடுது. அவங்க வேலையை பார்க்குறாங்களா. அப்படியே ஈஸ்வரி போயிட்டு பிள்ளையை தூக்கிடுது. கரெக்டாக காவியம் பார்க்குது, வீடியோவும் எடுக்குதுங்க. எடுத்துகிட்டு பின்னாடி என்ன பண்ணுறாளுன்னு பார்த்தா கரெக்டாக ஆட்டோ நிற்கிது. இங்கே பார், இந்த பிள்ளையை கொண்டு போய் போஸும் உள்ளுக்கு உட்காந்துக்கிறான். கொண்டு போய் உன் மாமனார் இருக்கான்ல, என்னம்மா அதான்டா மலர் அப்பேன் வீடு. ஆமாம் அங்கே எதுக்கு, அவன் சும்மா அங்கே தான் கிடப்பேன், போயிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு ராசி சரியில்லை, இந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அங்கே போய் இரு, அவன் கண்ணும் தெரியாது காதும் தெரியாது வச்சிருப்பான், யாருன்னு கேட்பாங்க, இது ஒருத்தவங்கோட புள்ள, கொஞ்ச நாள் நான் கூட்டிகிட்டு போய் கொடுத்துட்றேன் இருக்கட்டும்னு சொல்லு அப்படி சொல்ல. நம்ம வீட்டுக்கு ராசின்னு சொல்லணுமா எப்படி? டேய் ஏதோ ஒன்று சொல்லுடா, போடா தூக்கிட்டு போடா, ஆனால் இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, அப்புறம் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்தாருன்னு சொல்லிட்டு வாடா. அப்புறம் அது வாட்டுக்கு மலர்கிட்ட பேசல நீ கொண்டாந்து கொடுத்த அப்படின்னு உளர போறேன். ஏம்மா உளறிட்டாருன்னா, டேய் நீ சொல்லிட்டா பயப்பட வேண்டாம், அவன்கிட்ட ஒரு கட்டை கொடுத்துட்டு வாடா, வேற எந்த இடம் பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ சரியான ஆளுங்கடி, இருங்கடி உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடியே போகுதுங்க. கரெக்டா அப்படியே போயிட்டு இறங்கி உள்ளுக்குள்ள போயிட்டு அவங்க அப்பன்ட்ட சொல்லி எல்லா வார்த்தையும் சொல்லி கொடுக்குறத முதற்கொண்டு வீடியோ எடுத்துருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இங்கே குழந்தைய காணோம்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைய காணாங்க இல்லை. ஈஸ்வரி வந்துட்டு வேற யார் எடுத்திருப்பா, கருப்பு தான். ஏ கருப்பு எங்கடா வச்சிருக்கா, குடுறா, பாவண்டா உனக்கு விளையாடுறதுக்கு அளவே இல்லை, அதான் சேது ஏற்றுக்கிட்டால, என்ன பொம்பளை பிள்ளைங்க இருக்கா தூக்கிட்டியா? ஐயோ சின்னம்மா சேது நான் அப்படிலாம் பண்ணலப்பா,
மாமா எங்கே மாமா வச்சிருக்க அம்மா மாமா அப்படின்னு மறுபடியும் சட்டையை பிடிக்க, யோ சட்டையை பிடிக்காதையா, நீ தான் பிள்ளைய ஏற்றுக்கிட்டியா, பிள்ளைய ஏற்றுக்கன்னா பரவாயில்ல, நான் இல்லை இல்லைன்னு சொல்ல, மலரு நீனு சேர்த்தானே ஒழிச்சு வச்சிருக்க. ஐயோ மாமா நான் ஒழிச்சு வச்சிருந்தா நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன், நீ வேற யார்கிட்ட கொடுத்துருப்படி. ஐயா முயன்னு ஒரே சத்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நாங்கள் எடுக்கவே இல்லை, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தா கருப்பை பிடிச்சி அடிக்கிறாரு. என்னையா மாப்பிள்ள, நான் உனக்கு நல்லதாயா பண்ணுவேன் அப்படிங்கிற. மாப்பிள்ள என்னையில எதுவும் பண்ணாத மாப்பிள்ள, அடிக்காத மாப்பிள்ள, நான் ஒன்றுமே பண்ணல மாப்பிள்ள, பிள்ளைக்காக நான் பண்ணேன்னு நான் சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. இதை சும்மா விடக்கூடாது, போலீஸுக்கு தகவலை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ போச்சே, இப்போ பிள்ளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற. ஈஸ்வரி என்ன பண்ணுது, ஐயோ போலீஸுக்கு போனால் ஏதாவது ஆயிருமே அப்படின்னு பயந்துட்டு இருக்கல. காவியா என்ன பண்ணுது, மாமா பிள்ளைக்கா நீங்கள் அங்கே எங்கேயும் ஏமாமா அலையிறீங்க அப்படி சொல்ல, என்னம்மா சொல்கிற, பிள்ளை எங்கேயும் போல இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்கா, எங்கே என்ன என்ன சொல்கிறீங்க அப்படிங்கல. கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, பிள்ளைய பார்த்தா நான் ஆடி போகிறாங்க. என்னது எப்படிம்மா, எங்கே இருந்துச்சு இந்த பிள்ளை எப்படி அப்படிங்கிறதான். எங்கே இருந்துச்சா, மலரக்கா இருக்காங்களே மலரு, அவங்க அப்பா வீட்டில். ஐயோ இவ என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே, ஐயோ நம்ம தான் கடத்தணுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படிங்கல. நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்பாளான்னு, கடத்தணும்னு கண்டுபிடிச்சிருப்பாளான்னு நினைக்கிறீங்களா அத்தை, நீ என்ன நீ அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன சத்தம் அப்படிங்கல. ஒன்றும் இல்லை பிள்ளைய பாருங்க அப்படிங்கல. பிள்ளைய பார்க்குறாங்க. எப்படிம்மா காவியா அப்படிங்கல. யார் கடத்த போறா, எவங்க கடத்த போறாங்க, எல்லாத்தையும் பண்ண வேலை எல்லாமே இதோ உங்க சின்னம்மாவும் என் புருஷன் தெண்ட தேவாந்திரம் இதுதான் அப்படிங்கல. பார்க்குறாரு சேது. என்ன கவியா சொல்கிற, ஆமாம் இவங்க தான் கடத்திருக்காங்க. ஐயோ நானும் கடத்தலை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வர் உடனே என்ன காவியா நீ இப்பெல்லாம் எங்கள் மேலே பழி போடுற. ஆமாத்த நீங்கள் தான் எல்லாம் பண்ணிக்கிங்க, எனக்கு என்ன எல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி சொன்னோன்னே போஸுக்கிட்ட போகிறாங்க. போஸு என்ன போஸு நீ திருந்தவே மாட்டியா அப்படி சொல்ல, இல்லை அப்படிங்கல. இங்கே பார் எல்லாம் எனக்கு தெரியும், நீ மலர் அப்பா கிட்ட பேசுனது வச்சது அம்புட்டு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, சொல்லு உண்மையை சொல்லு, நீ திருந்திட்டேன்னு உங்க கூட வாழலான் இருக்கேன் அப்படிங்கல. என்னை மன்னிச்சிரு அப்படிங்கல. டே போசு இவ ஏதாவது சொல்லுவா, நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கல. சேது போறாரு. டே போசு சொல்லுடா, இந்த பிள்ளை எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பிள்ளையே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க மோகனா ராஜாங்க எல்லாம். ஆனாலும் சேதுக்கு செம்ம கோவம் வருது. நான் சொல்லிடுறேன், அது என் பையனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சரி மறுபடியும் வந்து புலம்புது. ஏண்டா உங்க அம்மா சம்மந்தம் இல்லைங்குது, நீ சொல்லிடுறேங்கிற, என்னத்துல சொல்ல போற, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல போறேன். அம்மா சொன்னாங்கன்னா அப்படியே மாற போச பாக்குது. அப்படியே இப்போ உண்மையை சொல்ல மாட்டியா அப்படின்னு காவியா சொல்ல, இல்லை காவியா அது அப்படிங்கல. என் பிள்ளை இப்படி மிரட்டுறதுனால ஆமான்னு சொன்னாலும் சொல்லுவான் அப்படி சொல்ல, ஆமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு போஸு, நான் உங்களோட வாழலான் இருக்கேன், உண்மையை சொல்லு, ஆனாலும் ஒன்றுடா உன் மேலே எனக்கு வருத்தம் இல்லை அப்படிங்கல. போஸ் பார்க்க, ஏன் என்ன, உங்கள் அம்மா கடத்த சொல்லல முடியாதுன்னு தானே நீ சொன்ன. ஆமாம் காவியா உண்மையை வளர்றாரு. அதுதான் நீ மனசு மாறிட்டேங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க தன்மை இருக்குது, ஆனாலும் அம்மா உனக்கு எல்லாம் நிறைய செஞ்சிருக்கே அப்படின்னு தானே மறுக்க முடியாமல் இந்த கேவலமான செயலை செஞ்சேன். ஆமாம் காவியா அப்படின்னு சொல்ல, செம்மகம் வருது. சேது வச்சு செய்கிறாரு, அடின்னு அடிக்க. அப்படி ஈஸ்வருந்து, ஐயோ அவனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, இவ ஏதோ சொல்றா, அப்பெல்லாம் நாங்க பண்ணல அப்படிங்கல. சின்னம்மா நீங்க பொம்பளை ஆட்டியான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மோகனா ராஜாங்க எல்லாரும் போசத்தாங்க போட்டு சாத்துறாங்க. இல்ல நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல சரிங்க ஆதாரத்தை காமிக்கட்டுமா அப்படின்னு மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. காவியா இங்க இவங்க பேசுனதுல இருந்து அங்க கொண்டு போய் இறக்கி விட்டதுல இருந்து அங்க சொல்லிட்டு வந்தது முதற்கொண்டு எல்லாத்தையும் பதிஞ்சிருக்கு. காமிச்சோன்னா ஆடி போறாரு. இப்ப என்ன சினிமா சொல்றீங்க அப்படிங்கல. மோகனா தள்ளியா அப்படின்ட்டு ஈஸ்வரிய சப்புன்னு அடிச்சு முடிய பிடிச்சிட்டு குனிய வச்சு குமுறுன்னு குமுறுது. சீ நீலாம் ஒரு மனுஷி அடி, உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சேன் அடி அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, போஸ்ட்ல போறாங்க. போஸுக்கு 4 சாத்து, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. காவியா என்ன பண்ணுது, இவர் வேணுக்குலாம் பண்ணல அத்தை, நீங்க இவரை வேஸ்ட், இவரை திட்டுறது முழு மூல காரணம் இதோ இங்க நிற்கிது இந்த பொம்பளை தான் அப்படிங்கல. இவளை அடிச்சு துரத்துங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் நிற்கிதா. உனக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஐயோ அவளுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்குது அம்மாக்காரி. என்ன இருந்தாலும் புள்ள நல்லா இருக்கணுமா, நிறைய இதில் பார்த்துருக்கேங்க, தாய் பேய் மாதிரி இருந்தாலும் பிள்ளைக்கு விஷயத்தில் நல்லாத்தான் நடந்துக்குவாங்கன்ட்டு. இப்போ சித்ரா இருக்கட்டும் இந்த இதுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வர் என்ன பண்ணுது, ஐயோ வெயில் கொளுத்துது, இதில் நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, முதல்ல உனக்கு தண்டனை கார் செட்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விடுறாங்க. ராஜாங்கமாக சொல்லிடுறாரு,
ச்சே, என் தம்பிக்கா நான் உன்னை பார்த்தேன், இனிமேலாம் பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. வீட்டை விட்டு போறியா இல்லை கார் செட்டுக்கு போறியா? பரவாயில்ல மாமா, நான் கார் செட்டுக்கே போகிறேன். சித்ரா அப்பப்போ சமைக்கிறது மட்டும் கொண்டாந்து குடுறி, எனக்கு நாக்கு செத்து போயிருக்கு. சரிம்மா. இந்த இதுலேயும் காமெடி பண்ணுது பாருங்களேன். ஈஸ்வரி என்ன பண்ணுறது தெரியல. லைஃப் இஸ் பூமர்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளை சுற்றி விட்டுருச்சே, வட்டான்னு சொல்லுவாங்களே. இப்போ நான் இங்கே வர போகிறேன்னா நம்ம தான் ஏற்கனவே வந்திருக்குமேம்மா, சரி வா அப்படின்னு துணிமணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இந்த பக்கத்தை நீ எட்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுட்டு காவியா பிடிச்சி கையை பிடிச்சி, ரொம்ப நன்றிம்மா, நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மான்னு காவியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. விடுங்கம்மா, இதில் என்ன இருக்குது, அவன் நம்ம பிள்ளை. ஆனால் நான் வந்தோடனே கேட்சப் பண்ணிட்டேன், நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கல, என்ன பண்ணுறது, அவங்கள நம்பணுமே அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி கத்துது. என்ன இங்கே என்ன மாமா நோமா அப்படின்னு ராஜாங்க சொல்ல, ஐயா சேது என்ன என்ன அப்படின்னு மறுபடியும் வராரு. அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க காவியா. சேது கையை விடுங்க, அது அடிபட்டது அப்படிதான் குறைக்கும், நீங்கள் போகாதீங்க மாமா. இல்லை இன்னமும் சேதுன்னு அட மவனே அப்படின்னு கூப்பிடுதா. நான் வேணுக்கெல்லாம் செய்யலடா, கொஞ்ச நாளைக்கு பத்திரமா தான் நான் கொண்டே பிள்ளைய வச்சிருந்தேன். நீ ஐஸ்வர்யாவை நீ கொஞ்சம் மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறியா, அந்த பிள்ளைக்கு அத்தாண்ட அப்படி பண்ணு, மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. மற்றபடி பண்ணல இத்தப்படி பண்ணலான்னு பேசாதீங்க. ஒரு குழந்தைய கடத்தினது பெரிய பாவம், உங்களையெல்லாம் நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடணும், அது இல்லாமல் கார் செட்டில் போடுறமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரியா சேது, எனக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கி குடியா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் காவியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் கூட விலகக்கூடாது. மலரு உனக்கு உன்னை கொடுக்கவா இல்லை எப்படி? ஐயோ மாமா, நான் பாத்ரூம் போனதுல தான் அப்படி தூக்கிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் மாமா, அதுக்கு கூட நான் பிள்ளை இனிமேல் தோல்லே தூக்கி போட்டு போகிறேன். அந்த நேரம் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மோகனம். ஆமாப்பா என்கிட்டே கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், காவியா பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. கூட ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. அப்புறம் கருப்புக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு சேது. என்னை மன்னிச்சிருமாமா, நீ எப்போவுமே நல்லதான் நினைக்கிற, ஆனால் நான் தான் உன்னை தப்பாகவே நினச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிறாருங்க. விடுமாப்ல, நீ நான் தூக்கி வளர்த்த பிள்ளையா அப்படிங்கிறாரு. கருப்போட மனசு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.